வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை என்பதையும், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்பதை இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெண்டல் புயல் தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் கடும் மழைக்கு எதிர்கொண்டு சாத்தனூர் அணை நிரம்பி வழிந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தென்பெண்ணை ஆற்றின் 52 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத வெள்ளம் புகுந்து ஓடியது. வெள்ள நீர் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் புகுந்து இதனால் விழுப்புரம் மாவட்டமே வெள்ளத்தில் தத்தளித்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மழைநீர் தேங்கியுள்ள காரணத்தினால் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அங்குள்ள 17 பள்ளிகளுக்கு விடுப்பு வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்விகளுக்கு விடுமுறை வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் வெள்ளம் வடிந்தாலும் மக்கள் மீட்பு பணிகள் தொடர்ந்து வருவதால் அவர்களின் இயல்பு நிலை திரும்ப வேண்டியதும் நாளை பள்ளி கல்விகளுக்கு விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தை தொடர்ந்து தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருப்பத்தூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் என்பதையும் விடுமுறை இருக்கும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.